ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை 20ஆம் பாசுரத்தில் 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பினை நங்காய் திருவே துயிலெழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறாள். அஷ்டவசுக்கள், ஏகாதச ருத்ரர்கள், துவாதச அதித்யர்கள், அஸ்வினி தேவதைகள் 20 என 33 முதலாக மற்றுமுள்ள அனைத்து தேவர்களுக்கும் துன்பம் வருவதற்கு முன்பாகவே தான் அங்கு எழுந்தருளி அவர்களுடைய நடுக்கத்தை நீக்கி அருளவல்ல மிடுக்கையுடைய கண்ணபிரானே, உன் படுக்கையிலிருந்து எழுந்தருள்வாயாக. தங்களுடைய நினைவும் சொல்லும் செயலும் ஒருபடி இல்லாமல் உள்ள பலவகைப்பட்ட அடியவர்களுடன் பழகும்போது பாரபட்சமின்றி அவர்கள் ருச்சிக்கு தக்கபடி தன்னை அமைத்துக் கொண்டு பரிமாறும் நேர்மை குணத்தை உடையவனே, நீ பலம் உடையவனாய் இருப்பது அபலைகளான எங்களுக்கு உதவுவதற்குத்தானே. உன் அடியவர்கள் தங்கள் விரோதிகளிடம் பட்ட கஷ்டத்தை அந்த விரோதிகள் உன்னிடம் படும்படி அவர்களுக்கு பயமாகிய ஜுவரத்தை அளிப்பவனே, அந்த பயத்தை இப்போது எங்களுக்கு நீ தரலாமோ பரிசுத்தனே என்று இவர்கள் கூப்பிட்ட பின்பும் கண்ணபிரான் எழுந்து வராததால் நப்பின்னையை நோக்கி, அரிய பொருள்களை தன்னுள் கொண்ட செப்பு போல இருக்கும் அவனையும் தன்னுள் அடக்கி வைத்திருக்கும் பொற்கலசம் போல விரகம் தாங்காத திருமார்பினையும் சிவந்த வாயையும் நுண்ணியதான இடையையும் உடைய பூர்ணையான நப்பினை பிராட்டியே, ஸ்ரீ மகாலட்சுமியே துயிலெழு என்றிட, உடனே அவள், நான் உறங்கவில்லை, உங்களுக்கு என்ன செய்யலாம் என்று நினைத்து கிடந்தேன், வேண்டியதை கேளுங்கோள் என்றிட, நோன்புக்கு உபகரணமான விசிறியையும் கண்ணாடியையும் அத்தோடு உனக்கே வல்லவனாய் இருக்கும் அந்த கண்ணபிரானையும் எங்களுக்கு கொடுத்து விரகத்தால் மெலிந்த எங்களை இந்த க்ஷணத்திலேயே நீராட்ட கடவாய் என்று பிரார்த்திக்கின்றனர். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.